ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த சோல் பிளேஸ் அப்படின்ற ஒரு பேப்ளேடை நம்ம நேற்று அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இதோட ரிவ்யூவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேப்ளேடு, ஸோ இதோட பவர்ஸு அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேட்டில் வீடியோ கிடையாது, ஜஸ்ட்டு ரிவ்யூ மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேட்டில் போட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ பேட்டில் வீடியோ வருமான்னு தெரியல. ஏன்னா ஒரு ஆள் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான். அவனை பற்றி நம்ம வீடியோ போடணும். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்சால் பேட்டில் போடுவோம். இல்லை அப்படின்னா அந்த சம்பவத்தை பற்றி, பிரச்சனையை பற்றி நம்ம வீடியோ போடுவோம். தேவையில்லாமல் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனை பற்றி நம்ம பேசணும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோ பேட்டில் வருமான்னு தெரில. ஸோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சோல் பிளேஸோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு ரிவ்யூவை பார்த்துடலாம். ஓகேவா? இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு இந்த சோல் பிளேஸை எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு சோல் பிளேஸு அப்படின்ற ஒரு பேப்ளேடை எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மெட்டல் பேப்ளேடுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூவி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, டகராடோமி. ஸோ இதை பற்றி நான் அந்த டகராடோமியோட வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக மெட்டல் பேப்ளேட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த டைமில் அப்படின்னா, மெட்டல் மாஸ்டர்ஸ் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டைமில், அது ஒரு ஹாலிடே டைம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு டைமில் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் ஹாலிடே விட்ட டைமில் இந்த ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போல். ஏன்னா அது அந்த மூவியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் சீரீஸில் காமிச்சிருப்பாங்க, மூவியில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேப்ளேடு தான் இந்த ஒரு சோல் பிளேஸ். இதோட யூசர் நேம் என்ன அப்படின்னா, ஹீலியோஸ் அப்படின்ற ஒரு பிளேடை தான் இந்த ஒரு பேப்ளேடை கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அதாவது இந்த ஒரு பேப்ளேடு பார்த்திங்கன்னா ஒரு காடோட பேப்ளேட், சன் காடோட பேப்ளேடு, சூரியன் காடோட பேப்ளேடு இது. ஓகே. ஸோ ஏன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எனர்ஜி லேயர் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். எங்கே ப்ரோ? பேர்ன் ஃபினிக்ஸு. இதுக்குமே ஆக்சுவலாக அதே மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இது கோழியோட பேப்ளேடு, பேர்ன் ஃபீனிக்ஸோட பேப்ளேடு. இது நெருப்பு கோழி. ஸோ நெருப்பு கோழி இல்லை, ஃபீனிக்ஸு. நான் காட்டுறேன் பாருங்கள், எனர்ஜி லேயரு. இது வேறு ஃபேஸ் போட்டிருக்கேன், அதனால கழட்ட முடியல. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த ஃபியூஷன் எல்லாம் தேவையில்லை, பேர்ன் ஃபீனிக்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. அது அப்படி வச்சுட்டு நம்மளுக்கு ரெண்டு பேப்ளேட்டோட எனர்ஜி லேயர் மட்டும் தேவை. ஸோ அப்போ தான் உங்களுக்கு காட்ட முடியும். கலர் வேணால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஆரஞ்சு கலரு, இது இதுவுமே ஆரஞ்சு கலர் தான். பட் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ஓகே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இது ஒரு சன்காட் பேப்ளேடு. ஸோ ஒரு சூரிய வம்சத்தோட பேப்ளேடு. ஸோ இந்த பேப்ளேடு ஆக்சுவலாக எல்ட்ராகோ, லைட்னிங் எல்ட்ராகோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்ளேடு மாதிரி தான் இந்த ஒரு பேப்ளேடும். அதாச்சும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு திறமையான ஒரு ஆள் வேணும். ஓகே. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேடரு வேணும் இந்த பேப்ளேடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு நார்மல் பர்சன்னால் இந்த ஒரு பேப்ளேடோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதான் உண்மை. ஓகே. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பையன் பிறந்து அவனுக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவன் ஒரு ஹைப்ரிட் பேப்ளேடு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் அவன் சின்ன வயசில் இருக்கும்போது. இப்போ ஜிங்காவோட மாங்காவை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜிங்கா ஹைப்ரிட் பேப்ளேட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பான், வெறும் பேகசஸ். அந்த பேகசஸ் நம்ம லாட்லேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுங்க காட்டுறேன். ஸோ இதான் அந்த பேகசஸ், ஹைப்ரிட் பேகசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹைப்ரிட் பேப்ளேடு இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்கா புக்கில் மட்டும்தான் கிடைக்கும். பட் இந்த ஒரு சோல் பிளேஸ் அனிமி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது அனிமி சீரீஸ்லேயே ஒரு மாங்கா பேப்ளேடை காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த ஹீலியோஸ்ன்ற அந்த சின்ன பையன் சின்ன வயசில், அதாவது அவன் குழந்தையாக இருக்கும் போது ஒரு ஹைப்ரிட் பேப்ளேட் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அது வேறு ஒரு பேப்ளேடு. இந்த சன்காட் பேப்ளேட் மாதிரிலாம் இருக்காது. இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேடு.
பட் ரியல் லைஃப்பில் கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேட்டில் போட்டு பார்ப்போம். ஒரிஜினலாகவே இது பவர்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டால் எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அந்த அளவுக்குலாம் பவர்ஃபுல்லான பேப்ளேடுமே எனக்கு தெரியல. ஓகே. ஸோ அந்த ஹீலியோஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அட் அ டைமில் ஒரு 4-5 பிளேடர்ஸை ஒரே நேரத்தில் அடித்து போடுவான். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பேப்ளேடாக இது வாய்ப்பே இல்லை ப்ரோ. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பேப்ளேடாக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா அவன் அடிச்சிருக்கிறதெல்லாம் எர்த்திகள், அப்புறம் மேசமோனை யூஸ் பண்ண ரே ஸ்ட்ரைக்கர், லிப்ரா, இந்த மாதிரி பெரிய பெரிய பேப்ளேட்ஸ் எல்லாம் அடிச்சிருப்பான். நான் அந்த 3 பேப்ளேடை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரோ என்ன ப்ரோ பங்கமான 3 பேப்ளேடை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இது மேசமோனை யூஸ் பண்ண இந்த ரே ஸ்ட்ரைக்கர் பவர்ஃபுல்லாக இல்லாட்டியும் லிப்ராவும் எர்த்திகளும் பயங்கர பவர்ஃபுல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேப்ளேடையும் இவன் அனிமி சீரீஸ்லாம் சமாளிச்சிருப்பான். பட் ரியல் லைஃப்பில் பவர்ஃபுல்லே கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேட்டில் போட்டு பார்ப்போம். ஓகே. பவர் செக்கு, அதாவது பவரை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா பேட்டில் போட்டால் தான் தெரியும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு பார்ப்போம். அண்டு இவனை அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4-5 பிளேடை ஒரே நேரத்தில் அடித்து பறக்க விட்டுருப்பான். ஸோ அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவனை ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேசமோனே அந்த கேப்ரிகான் யூஸர் போயிட்டுருப்பாங்க. அந்த ஆங்கிள் காம்பஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பிளேடர் பார்த்தீங்கன்னா போவாங்க. கேப்ரிகான் யூஸர் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஏன்னா அவன் பேர் எனக்கு தெரில. கேப்டன் கேப்ரின்னு நினைக்கிறேன். சம்திங் ராங், தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. கேப்டன் கேப்ரி அப்படின்னு நினைக்கிறேன் அவன் பேர். ஸோ அவன் மேசமோனை கூட சேர்ந்துக்கிட்டு போவான். ஸோ இந்த ஹீலியோஸை தோக்கடிச்சே ஆகணும், இவனை நம்ம எப்படியா சமாளிச்சிடலாம், இவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் பெரிய புளுக்கின்னு நினச்சிக்கிட்டு மேசமோனையும் கூட்டிகிட்டு போவான். ஆக்சுவலாக மேசமோனே தான் அவனை கூட்டிகிட்டு போவான். எல்லாருமே தனித்தனியாக தான் போவாங்க. போகும்போது தான் அவங்க மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ண உடனே அவங்களும் ஒரு டீமாக சேர்ந்து போவாங்க. அவன் கூட அந்த நண்டு பிடிக்கிற பையன்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பான். ஸோ அவனுமே சேர்த்துக்கிட்டு போவான். அவன் யார் அப்படின்னா மேட் கிராஷர் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்ளேட் இருக்கும். அந்த பேப்ளேட் யூஸ் பண்ண அந்த நண்டு பிடிக்கிற பையன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட தான் சேர்ந்து போவான். ஸோ அவங்க கூட போயிட்டு அப்புறம் பேட்டில் பண்ணுவாங்க. பேட்டில் பண்ணதில் ஹீலியோஸ் வந்த உடனே, அதாவது அவன் ஒரு லான்ச்சு தான் பண்ணியிருப்பான் ஹீலியோஸு. ஸோ இது சென்டரை பிடிச்சி சுற்றுதுன்னு வைங்களேன், இந்த பேகஸஸ் இடிக்கிறது மூலமாக இது செதறிடுது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் காலி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஜிங்காவும் அவனும் மீட் பண்ணுவாங்க. ஸோ என் ஃப்ரெண்டே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஜிங்கா கேட்பான். ஸோ அதுக்கு ஹீலியோஸ் பேட்டில் பண்ண சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி பேட்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மூவி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா நான் இப்போ மூவியோட கதையோ ரிவ்யூவோ சொல்ல வரல. நான் இந்த பேப்ளேடோட ரிவ்யூவை தான் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த மாதிரி தான் போயிருக்கும். கடைசியில் அவன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவன் ஒரு ஆளுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். சொன்னல சன்கார்ட் பேப்ளேடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆள் தவிர அது என்ன சொல்கிறது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆள். இப்போ டோஜி இருக்கான், டோஜிக்கு மேலே ரயூகா, அந்த மாதிரி இவனுக்கு கீழே ஒருத்தர் இருக்கான், இவன் தான் மேலே. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான். உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் மூவியோட லிங்க் இருக்கும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள், அது கிளியராக உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த பேப்ளேடோட ரிவ்யூவை நம்ம பார்த்துடலாம். இதுக்கே 8 நிமிஷம் கிட்டே வீடியோ போயிடுச்சு. இதை ஒரு பார்ட்ஸாக கட்டி பார்க்க தேவையில்ல. இதை ஜஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பவர் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்விஸ்டர் டெம்போ கூட பேட்டில் பண்ணி வச்சுருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பேகசஸ் கூட பேட்டில் போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ கேஸ் லான்ச் பண்ணிடுவோம். ஒரே ஒரு லான்ச் தான். இந்த வீடியோ ஃபுல் ரிவ்யூக்காக நம்ம எடுத்தது. ரிவ்யூனா எந்த மாதிரி ப்ரோ நீ ரிவ்யூ பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனை பற்றி சொல்கிறது தான் கேஸ் ஒரு வீடியோ. இவனை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு பேப்ளேட் எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு பேப்ளேட். போதுண்டா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். ஸோ இவனை நம்பி நான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் அவன் செல்லர்கிட்ட அவரோட சேனல் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா அவர் வந்து ரொம்பவே கம்மி சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ரேட்டுக்கு எனக்கு இந்த பேபிளேடை கொடுத்துருந்தாரு. 3000 ரூபான்ற ப்ரைஸில் தான் யாருமே இந்த பேபிளேடை இப்போதைக்கு யாருமே கொடுக்கறது இல்லை. ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு. மறக்காமல் அவர் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேபிளேடை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அனிமையில் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட ஒரு பார்ட்ஸை நம்ம இப்போ கழட்டி ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ஃபேஸ் போல்ட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சன்னோட சூரியன் சிம்பிள் போட்டு அப்படி தான் இருக்கும். அந்த சன் சிம்பிள் போட்டு உங்களுக்கு தெரியுதா, சூரியன்லாம் போட்டிருக்குது ஸ்டிக்கர்லேயும். அண்ட் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா ஃப்ரீ ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இதுலேயுமே அந்த ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, சன்னோட ஸ்டிக்கர் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது எனர்ஜி லேயர். இது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, நெருப்பு குழம்பு வால்கனோலேருந்து லீக் ஆகும்ல, அந்த ஒரு லீக்கேஜை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் அது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமா தான் அது மண்ணு கூட மிக்ஸ் ஆகிட்டு அது பிளாக் கலரில் ஆகுமே தவிர கொஞ்ச நேரத்துக்கு அது இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ பயங்கரமாக இருக்கிறது இந்த ஒரு எனர்ஜி லேயர். ஸோ ஒரிஜினல் டகராட்டோமி ஓகே. ஸோ மிட்ஃபேக்கு. ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா போன வீடியோவில் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். இது பார்த்தா ஃபேக்கு மாதிரி இருக்குதுங்க. ஸோ கீழெல்லாம் பார்க்க என்னடா இது இப்படி இருக்குது, ஃபேக் பேப்ளேட் மாதிரி இருக்குதுடா, வீடியோவில் பார்க்குறதுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபேக் பேப்ளேட் மாதிரி இருக்குதுடா எவனா கமெண்ட் பண்ண போகிறான்னு நினச்சேன். பட் எந்த கமெண்ட்டும் வரல. பட் எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா இது ஃபேக் பேப்ளேட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோடெல்லாம் இருக்கும். ஒரிஜினல் டகராட்டோமி தான் ஓகே. ஸோ ஃபேக்லாம் கிடையாது. பட்டு பெயிண்ட்டெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கிறதுனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது ஓகே. ஏன்னா பாக்கெட் 2 பேப்ளேடே ரொம்ப பழைய பேப்ளேடு. ஸோ அதனால தான் அது வந்து நம்மளுக்கு இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு பேப்ளேடை வாங்கினோடனே எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி வாங்கி சேல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த பேப்ளேட்லாம் கூட இவ்வளோ மின்ட்டு கண்டிஷனில் தான் வந்தது கிடையாது. சைடில் ஃபுல்லாகவே போய்டுங்க. இந்த பெயிண்ட்லாம் இருக்குல்ல, இந்த பெயிண்ட்டெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு நார்மலாக பேப்ளேட் மட்டும்தான் வரும். ஸோ அதனாலேயும் எனக்கு பெருசாக தெரியலை. ஃபஸ்ட்டெல்லாம் சேல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை சொல்கிறேன். இருங்க, டிப்பை கழட்டுவோம். டிப்பை கழட்டினோன்னா எனக்கு கையில் வச்சு கழட்ட முடியாது, கை வழுக்குது. வந்துருச்சு. ஸோ ஸ்பின் ட்ராக்கை நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் ட்ராக்கை மாட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை எடுத்து இப்படி போட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ கேஸ் இப்போ வந்து நம்ம இதை மாட்டியாச்சு. இதுதான் இந்த ஸ்பின் ட்ராக்கு. நம்ம இப்போ வந்து இந்த 3 வீல் மட்டும் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டான ஷேப்பில் ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் இந்த ஃபியூஷன் வீல் எப்படி ரவுண்டாக இருக்குதோ அந்த மாதிரி ஸ்பின் ட்ராக் இருந்திருக்கும். இப்போ வந்து 3 வீல் மட்டும்தான் இருக்குது ஸ்பின் ட்ராக்குக்கு ஓகேவா. ஸோ ரைட்டு, இது மட்டும்தான். எப்படா கழட்டுறது? இதை போடுறதும் கழட்டுறதும் லைட்டாக பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ அது பேப்ளேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப மின்ட் கண்டிஷனில் இருக்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு இடத்துல அதுவாக உள்ளே போகும். அப்படி உள்ளே போகும்போது அதுவாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இருங்க காட்டுறேன். இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்பவே மின்ட் கண்டிஷனில் யூஸே பண்ணாத ஒரு பேப்ளேட். இங்கே பார்த்தீங்களே, மேபி யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தெரியுது. பட் எனக்கு பெருசாக யூஸ் பண்ண மாதிரி தோணலை. ரொம்பவே ஒரு மின்ட் கண்டிஷனில் இப்போ தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியுது எந்த அளவுக்கு ஒரு மின்ட் கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கிளியராக தெரியுது வீடியோவில். சன்னோட ஃப்ளாஷில் அப்படியே வீடியோவில் கிளியராக தெரியுது. சன்னுனா இங்கே ஜன்னல் இருக்குது. ஸோ ஜன்னல் வழியாக தெரியுது, அந்த ஒரு ஃப்ளாஷே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அவ்வளோதான் பார்க்க முடியும். ஏன்னா சொன்னல ஆல்ரெடி வீடியோ பயங்கர லென்த்தாக போயிடும். இந்த மாதிரி ரிவ்யூலாம் பண்ணாலே வீடியோ வந்துட்டு லென்த்தாக போயிடும். அதனால தான் ரிவ்யூ பண்ணுற வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணுறது இல்லை. அதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக வீடியோ எடுத்தால் தான் கரெக்டாக வரும். ஃபேஸ் போல்ட்டை போட முடியல. ஸோ
ஸோ அதுக்குன்னு வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம தனியாக வீடியோ எடுக்கணும். பேட்டில் போடுறது நம்ம வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு சோல் பிளேஸ் வாய் வேறு குளறுது. ஸோ சோல் பிளேஸோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேப்ளேடை உங்களுக்கு எந்த அளவுக்கு அனிமி சீரீஸில் ரியல் லைஃப்பில் யாரும் பிடிக்காது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன், கலர் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி அது பிடிக்கும் போது ஃபீல் நல்லா இருக்குது. இந்த கலரு, அந்த பேப்ளேடோட கலரு அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரெட் கலரில் ஒரு ஸ்பின் ட்ராக்கு வித் பர்ஃபார்மன்ஸ் டிப்பு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டார்க் ஆரஞ்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்யூஷன் வீலு, அப்புறமா ஒரு எனர்ஜி லேயரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எனக்கு லைட்டாக பிடிச்சிருக்குது. ஃபேஸ் போல்ட்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஒரு பேப்ளேடு. எனக்கு பர்சனலாக இந்த பேப்ளேடை ரொம்ப பிடிக்கும். அனிமி சீரீஸ் சீரீஸ் கிடையாது, அந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேயுமே நல்ல ஒரு பேப்ளேடை தான் காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது இது நல்ல பேப்ளேடு தான். பட் பேட்டில் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம பேட்டில் வீடியோவே பார்த்து நம்ம கிளியராக வந்து பார்த்திங்கன்னா பவர் ரிவ்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த பேப்ளேட்டோட ரிவ்யூவை பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.